2026 நான் திருப்பி பதிவு பண்றேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள் கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தலைமையுடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க. ரெண்டு கட்சியோடைய தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்ல. மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு. அதனால வந்து கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்க 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. திமுக வீட்டிலையும் டிவிகேயோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டுல அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்க குழந்தைங்களும் சரி டிவிகே ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேர்தலுக்கு ஒரு மாசம் இருக்கு. கூட்டணி முயற்சி பண்ணல அப்படிங்கிறப்ப யாரும் வருவாங்க நினைக்கிறீங்க? 2026 நான் திருப்பி பதிவு பண்றேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு ரெண்டு கட்சியோடைய தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள் கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நீங்க சொல்ற கூட்டணியோடைய நம்பர் ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா, ஒரு தலைமையோடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவரா இருப்பாங்க. தமிழகத்தினுடைய பெரியார் அவர்களுடைய கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவர் தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தலைமையுடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியா தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாலையும் முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு. எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடுல நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்க போகுது. அதனால வந்து கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்க 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான் திமுக வீட்டிலையும் டிவிகேயோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டுல அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்க குழந்தைங்களும் சரி டிவிகே ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சியிலும் சரி, இன்னைக்கு டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேல போயிட்டே இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. மித்ததெல்லாம் தலைவர் வந்து